வணக்க நண்பர்களே, இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பில் இயல் 7 இருக்கக்கூடிய இலக்கண பகுதி தான் பார்க்க போகிறோம். வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கடந்த பதிவில் வல்லினம் மிகு இடம் பார்த்து முடிச்சிருப்போம். இப்போ வல்லினம் மிகா இடம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான இலக்கணங்களும் வந்து கவர் ஆகும். சரிங்களா? அதனால் இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன், வல்லினம் மிகுமிடம். ஏன் இதை வல்லினம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வறுமொழியில் காசா தாப்பா இருந்தால் மட்டும்தான் நம்ம வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம். இது வந்து உங்களுக்கு கடந்த பதிவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து மிதந்து சென்றது அப்படின்னு இருக்குது. இதில் மிதந்து அப்படின்றது நிலைமொழி, சென்றது அப்படின்றது வருமொழி. இந்த வருமொழியில் முதல் எழுத்து சே இருக்குது. இது வந்து காசா தாப்பா வரிசையில் ஒன்று. அப்போ வருமொழியில் காசா தாப்பா வரிசை எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்றத பார்க்கணும். ஏன் வல்லினம் மிகும் மிகாது, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்றத நான் கடந்த பதிவில் சொல்லியிருப்பேன். எதனால் இம்பார்ட்டண்ட் ஒரு எடுத்துக்காட்டோடு கொடுத்துருப்போம். ஓகேவா? இப்போது காசா தாப்பா வரிசை வந்திருந்தால் அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வல்லினம் மிகுமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில இடத்துல வல்லினம் வந்து மிகாது. அது எந்தெந்த இடத்துல மிகாது அப்படின்றதான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ காசா தாப்பா அப்படின்னு வர்றதுனால, காசா தாப்பான்றது கசட தப்பரல வருது இல்லையா, அதனால் அது வல்லினம். கசட தப்பரன்றது வல்லினம் இல்லையா? அப்போ காசா தாப்பா அப்படின்றத நம்ம வல்லினம் அப்படின்னு சொல்கிறோம். வல்லினம் மிகா இடம்னு ஏன் சொல்கிறோம்? ஒரு சில இடத்துல மிகாது. ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம், கிளாஸ் போயிடலாம். இது வந்து கரெக்டாக, அதாவது எந்த இடத்துல வல்லினம் மிகுமோ அந்த இடத்துல எழுதணும். மிகக்கூடாத இடத்துல எழுதக்கூடாது. அதை நீங்கள் மாற்றி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதை தான் வந்து நம்ம சந்திப்பிழை அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே, கிளாஸ் போயிடலாம். இப்போ வல்லினம் மிகா இடங்கள், கடந்த பதிவில் மிகு இடங்கள் பார்த்துருப்போம். இப்போ மிகா இடங்கள் எந்தெந்த இடத்துல, அதாவது வருமொழியில் காசா தாப்பா வரிசை இருந்தாலும் ஒரு சில இடத்துல வல்லினம் வந்து எழுதக்கூடாது, மிகாமல் எழுதணும். சரிங்களா? அது எந்தெந்த இடத்துல அப்படின்றதான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. ஓகே, எழுவாய் சொற்கள்னா என்ன இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எடுத்துக்காட்டு, தம்பி படித்தான், யானை பிளியது. எழுவாய் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம் ஆங்கிலத்தில். தம்பி படித்தான், அதாவது தம்பின்றது எழுவாய், படித்தான் அப்படின்றத பயனிலையை கொண்டு முடிஞ்சிச்சு. இங்கே தொடர் வந்து முழுமையடைஞ்சிருக்கு. தம்பி படிச்சிருக்கான்ப்பா, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யானை பிளிரியது, அதை யானை கத்தர் தான் நம்ம பிளிறுதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யானை பிளிரியது, அப்போ இங்கே தொடர் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போ எழுவாய் சொற்கள் வந்து அதை தொடர்ந்து ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிருந்தா அந்த தொடர் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. இங்கே பாருங்கள், வருமொழியில் பாருங்கள், பா வரிசை பா வந்திருக்கா, வந்திருக்கு. அப்போ இங்கே மெய்யெழுத்து எழுதியிருக்குமா? இல்லை. ஏன் அப்படின்னா எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. பாருங்கள், அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது. அப்போ அது இது எது அப்படின்னு வந்திருந்தால் வறுமொழியில் சா வரிசை வந்திருக்கு, இங்கே பா வரிசை வந்திருக்கு, இங்கே கா வரிசை வந்திருக்கு. அப்படி இருந்தாலும் வல்லினம் மிகக்கூடாது. ஓகேவா? வறுமொழியில் காசா தாப்பா வந்திருந்தால் மட்டும்தான் வல்லினம் இருக்குமா இருக்கக்கூடாதான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அதில் வறுமொழியில் காசா தாப்பா வந்திருந்தாலும் எங்கெங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இப்போ எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் வரக்கூடாது. அது இது எது அப்படின்ற சொற்களை அடுத்து வல்லினம் வரக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பெயரெச்சம், ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். செல்லா காசு அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? செல்லா காசு, எழுதா பாடல் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம், அதை அடுத்து வல்லினம் மிகும். எதிர்மறை பெயரெச்சம், பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. ஓகேவா? எழுதிய பாடல், எழுதாத, அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, எழுதா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. எழுதா பாடல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வல்லினம் இங்கே எழுதா அப்படின்னு கொடுக்கலையே, எழுதாத அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எழுதாத அப்படின்றது நெகட்டிவ். அப்போ எதிர்மறை பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ இது எதிர்மறை பெயரெச்சம். ஓகேவா?
எழுதிய பாடல், எழுதிய இங்கே பாருங்கள் தீ வந்திருக்கு, இத்து கூட்டல் ஈல முடிஞ்சிருக்கு. அப்போ இது வினையேச்சமா அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட்டை வச்சு ஒரு சிலர் வந்து படிப்பாங்க. அப்போ ஈல முடிஞ்சிருக்கு, ஊல முடிஞ்சிருக்கு, அது வினையச்சம். ஆல முடிஞ்சிருந்தால் அது பெயரச்சம். இப்போ இந்த தீயை நீங்கள் பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? இத்து கூட்டல் தானே வரும். ஈல முடிஞ்சிருந்தால் அப்போ இது வினையச்சம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்? அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொற்கள் எந்த சொல்லுன்னு பார்க்கணும். அது பெயர் சொல்லா வினை சொல்லான்னு பார்க்கணும். அதை வச்சு தான் நம்ம இது பெயரச்சம் வினையச்சம் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியுதுங்களா சொல்கிறது? ஓகே. அப்போ எழுதிய பாடல், எழுதிய அப்படின்றது ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு. பாடல் அப்படின்ற பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு. இது வந்து பெயரச்சம். அப்போ பெயரச்சத்தை இந்த இடத்துல வல்லினம் மிகுமா அப்படின்னா மிகாது. எதிர்மறை பெயரச்சம், எழுதாத அப்படின்றது எதிர்மறை சொல்லு, ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ அது எதிர்மறை பெயரச்சம். இந்த இடத்துல வல்லினமா மிகக்கூடாமா அப்படின்னா மிகாது. ஓகேவா? அதுக்கடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். மறைந்த ஒரு இடங்களில். ஓகேவா? அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகையாக இருந்தால் வல்லினம் மிகக்கூடாதுங்க. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் வராது. அது விரி, அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருந்தாலும், இரண்டாம் வேற்றுமை உருவம் நான்காம் வேற்றுமை உருவம் வெளிப்படையாக வந்திருந்தா ஐ கு இதான் வந்து இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமைக்கான உருவு. அது வெளிப்படையாக வந்திருந்தா வல்லினம் மிகும். கடந்த பதிவில் பார்த்துருப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இலை பறித்தேன், இங்கே இலைன்றது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வார்த்தை. ஓகேவா? இங்கே ஐ வந்திருக்கே சார் அப்படின்னா, அப்போ இந்த லை வந்து பிரிச்சிட்டிங்கன்னா மட்டும் இருக்கும். அப்போ அது வார்த்தையாக கிடையாது. இலை அப்படின்னா அப்போ இங்கே எப்படி வந்திருக்கலாம்? இலையை பறித்தேன் அப்படின்னு வந்திருக்கும். அந்த இலையை அப்படின்றது, அந்த ஐ அப்படின்றது இங்கே வந்து மறைச்சி கொடுத்துருக்காங்க. கொடுக்கல, மறைஞ்சிருக்கு, கொடுக்கல. அதனால தான் இதை வந்து நம்ம தொகை அப்படின்னு சொல்கிறோம். தொகைனா மறைதல். ஓகேவா? அப்போ இலையை பறித்தேன் அப்படின்னு வந்திருந்தா அப்போ ஐன்றது வெளிப்படையாக வந்திருக்கும். அந்த இடத்துல வல்லினம் மிகும். இங்கே என்னது? இலை பறித்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஐ வந்து இங்கே வெளிப்படையாக கொடுக்கல, அந்த மறைச்சி கொடுத்துருக்கிறதுனால இது வந்து நம்ம இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வல்லினம் மிகாது. காயை தின்றேன் அப்படின்னு வந்திருக்கணும். அப்போது ஐ இங்கே வந்து மறைச்சி கொடுத்துருக்காங்க. அப்போ இது இரண்டாம் வேற்றுமை தொகை. இந்த இடத்துலையும் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாருங்கள், இதுவும் இம்பார்ட்டன்ட். உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மின்தொடராகோ இல்லை இடைத்தொடராகோ. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். உகரத்தில் முடியும் வினையச்சம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இப்போ சொல்கிறோம் பாருங்கள். தின்று அப்படின்றது நிலைமொழி, தீர்த்தான் அப்படின்றது வருமொழி. தின்று அப்படின்றது தொடர் வந்து முழுமையடையில். அப்போ இன்னொரு சொல்லு கொண்டு அது முடிஞ்சிருக்கு. தீர்த்தான் அப்படின்ற ஒரு சொல்லு கொண்டு முடிஞ்சிருக்கு. தின்று தீர்த்தான் ஆனால் சாப்பிட்டு முடிச்சிட்டான்பா அப்படின்னு சொல்கிறோம். தீர்த்தான் அப்படின்றது ஒரு வினைமுற்று சொல். அப்போ தின்றுன்றது ஒரு எச்ச சொல்லு, அது தீர்த்தான் அப்படின்ற வினைமுற்று சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு. அதனால் இதை வந்து வினை எச்சுன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. ஓகேவா? இங்கே எரு கூட்டல் ஊ அப்படி ஊவில் முடிஞ்சிருக்கு அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. இங்கே அடுத்து வரக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய சொல் பெயர் சொல்லாக தான் பெயரச்சம், வினை சொல்லா இல்லை வினைமுற்று இருந்தால் அது வந்து வினையச்சம். அப்போ இங்கே தீர்த்தான் அப்படின்றது வினைமுற்று. அப்போ இது வந்து வினையச்சம். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓவர். ஏன் இதை உகரத்தில் முடியும் சொல்கிறோம்? இந்த ரூவை பிரித்தோம் அப்படின்னா எரு கூட்டல் ஊவா வருமா? அப்போ இது உகரத்தில் முடியும் வினையச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மென்தொடரோ இடைத்தொடரோ இருந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகாது. அப்போது நல்லா பாருங்கள், இந்த ரூன்றது என்னது? ரா வரிசையில் தானே வருது. அப்போ கசட தப்பற, அப்போ அது வன்தொடர தானே வருது. அப்படி பார்க்கக்கூடாது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எப்படி பார்க்கணும்? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை பார்க்கணும். ஓகேவா? இப்போ வந்து இது உகரத்தில் முடியும் வினையச்சம். ஆனால் இந்த கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து என்ன இருக்குது? இன்னு இருக்குது. இது இன்னு வந்துட்டு என்னது? கசட தப்பற எங்கன நம்மன. அப்போ மென்தொடரில் வரும் இந்த இன்னு. ஓகேவா? அதனால் மென்தொடராக இருந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகக்கூடாது. இங்கே பாருங்கள், தூ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்ன வந்திருக்கு? ஈ வந்திருக்கு. கசட தப்பற எங்கன நம்மன எரலை வரலை. எரலை அது வந்து இடைத்தொடர். அப்போ அந்த இடத்துல வல்லினம் மிகக்கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? ஏன்னா நம்ம வன்தொடர் மென்தொடர்னால் இந்த தூ தானே. அப்போ கசட தப்பறல தா வரிசை தானே வந்திருக்கு. இது வன்தொடர் தானே. ஓகேவா? இங்கே ரா வந்திருக்கு. இது வன்தொடர் தானே. அப்போ இங்கேயே மென்தொடர் இடைத்தொடர் அப்படின்னு பார்க்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து பார்க்கணும். அதிலே நான் வந்து சொல்லியிருப்பேன். அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து
உகரத்தில் முடிய வினையெச்சம் முன்னாடி, அதுக்கு முன்னாடி உகரத்தில் முடிய வினையெச்சம் நிலைமொழியில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து வன்தொடராக இருந்தால் வல்லினம் மிகும். ஆனால் இங்கே மென்தொடரும் இடைத்தொடரும் வந்துருக்கிறதுனால இந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாதுங்க. வினைத்தொகைன்னா என்ன? 3 காலத்தை காட்டுற மாதிரி அந்த வார்த்தை வந்திருக்கும். சரிங்களா? இந்த 2 வார்த்தை எழுது பொருள் அப்படின்றது பிரித்தோம் அப்படின்னா எழுதுன்றது ஒரு வார்த்தை, பொருள் அப்படின்றது ஒரு வார்த்தை. இதை எழுது அப்படின்றத நம்ம பிரித்தோம் அப்படின்னா எழுதிய, எழுதுகின்ற, எழுதும் அப்படின்னு வரும். 3 காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தை வரும். அதேமாதிரி சுடு அப்படின்றத பிரித்தோம் அப்படின்னா அந்த மாதிரி 3 காலத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தை. அப்போ 3 காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தை வந்து நிலைமொழியில் இது வந்து வினை. ஓகேவா? வினை சொல்லிது. அப்போ அந்த நிலைமொழியில் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தை 3 காலத்துக்கு தகுந்த மாதிரி வரலாம், எழுத முடியும். ஆனால் அவங்க அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க, மறைச்சிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ எழுதிய, எழுதுகின்ற, எழுதும் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படின்னு கொடுத்துக்கு பதிலாக வெறும் எழுது அப்படின்னு மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அதை மறைச்சி கொடுத்துருக்கு. அதனால தான் நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம்? வினைத்தொகை. ஏன் வினைன்னு சொல்கிறோம்? இது எழுதுன்றது வந்து என்ன சொல்லு? இது வந்து வினை சொல். அப்போ எழுதுன்றது என்னது? வினைனா என்ன? ஒரு செயல்னு அர்த்தம். எழுதுன்னா என்ன? எழுதுறது ஒரு செயல் தானே. அதனால தான் இது வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த இடத்துல வல்லினம் மிகுமா? மிகக்கூடாது. அதுக்கடுத்து அப்படி இப்படி அந்த சொற்களை தவிர்த்து, அதாவது அப்படி இப்படி எப்படி, இந்த அப்படி இப்படி எப்படியில் வல்லினம் மிகும். ஆனால் படியும் அப்படின்னு முடிஞ்சிருந்தால் வல்லினம் மிகக்கூடாது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எழுதும்படி சொன்னேன், இங்கே படின்னு வந்திருக்கு. அப்போ இங்கே வல்லினம் மிகுமா? மிகக்கூடாது. அப்படி எப்படி இப்படி அப்படின்னு தான் வல்லினம் மிகும். வெறும் படி அப்படின்னு வந்தால் வல்லினம் மிகக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து உம்மை தொகை. உம்மைன்னா என்ன? தொகைன்னா என்ன? மறைதல். அப்படின்றது மறைச்சி கொடுத்துருப்பாங்க. இப்போ தாயும் தந்தையும் அப்படின்னு வரணும், ஆனால் தாய் தந்தைன்னு இருக்குது. வெற்றிலையும் பாக்கும் அப்படின்னு வரும், வெற்றிலை பாக்கு அப்படின்றது. அப்போ என்றது இங்கே மறைச்சி கொடுத்துருக்கிறதுனால தாயும் தந்தையும் மறைச்சி கொடுத்துருக்காங்க. அப்போ உம்மை தொகை. இதில் வல்லினம் மிக கூடாது. ஓகேங்களா? ஓகே, இதிலே வந்து பாருங்க உங்களுக்கு எல்லா விதமான இலக்கணங்களும் வந்து இதில் வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா? சரி, ஓகே, அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ வல்லினம் மிகா இடம், ஆல்ரெடி மிகும் இடம் பார்த்துருப்போம், மிகா இடம் இப்போ பார்த்தாச்சு. டெஃபினட்டாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யாப்பு இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. அடுத்த 7-8 அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்றது புரியுதா? ஸோ ஆல்ரெடி ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். அதாவது நிலைமொழி வருமொழி இருக்கும். வருமொழியில் காசா தாப்பா வரிசை இருந்தால் தான் அங்கே வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்றத பார்க்கணும். அப்போ அந்த எல்லா இடத்துலையுமே வல்லினம் மிகுமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில இடத்துல மிகும், ஒரு சில இடத்துல மிகாது. அப்போ எங்கெங்கெல்லாம் மிகாது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? மிகும் அப்படின்றத நம்ம கடந்த பதிவில் பார்த்துருப்போம். ஸோ அதை பார்த்துங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து யாப்பு இலக்கணம் அப்படின்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். நன்றி.